அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நேற்று உன்னை பார்த்தேன்னு சொல்லணும். எஸ்டர்டே சாயு கல் மேனே ஆப்கு தேக்கா. கல் மேனே ஆப்கு தேக்கா, எஸ்டர்டே சாயு நேற்று உன்னை பார்த்தேன். இதுக்கு என்ன அரபிக்? ஆம்ஸ் ஷுஃப்திக், ஆம்ஸ் ஷுஃப்திக், ஆம்ஸ் ஷுஃப்திக். சரியா? ஆம்ஸ் எஸ்டர்டே, ஷுஃப்திக் ஐ சா யூ. அதில் 3 வேர்டு இருக்குது. சரியா? ஆம்ஸ் எஸ்டர்டே, ஷுஃப்திக்ங்கிறது 3 வேர்டு இருக்குது அதில். அதான் ஷூஃப்னா சி, ஷுஃப்த் சா, ஷுஃப்திக் ஐ சா யூ. சரியா? அப்போ ஷுஃப்திக், ஆம்ஸ் ஷுஃப்திக்னு சொன்னால் எஸ்டர்டே ஐ சா யூ. கல் மேனே ஆப்கு தேக்கா, நேற்று உன்னை பார்த்தேன். சரி, நேற்று உன்னை ரோட்டில் பார்த்தேன்னு சொல்லணும். அது எப்படி சொல்கிறது? நேற்று உன்னை ரோட்டில் பார்த்தேன். எஸ்டர்டே ஐ சா யூ அட் தி ரோட், ஆன் தி ரோட். சரியா? எஸ்டர்டே ஐ சா யூ ஆன் தி ரோட். கல் மேனே ஆப்கு சடக் பர் தேக்கா, கல் மேனே ஆப்கு சடக் பர் தேக்கா, எஸ்டர்டே ஐ சா யூ ஆன் தி ரோட். நேற்று உன்னை ரோட்டில் பார்த்தேன். இதுக்கு என்ன அரபிக்? ஆம்ஸ் ஷுஃப்திக். அது வர ஓகே தான். இப்போ ஆன் தி ரோடுக்குள்ள அரபிக் வேர்டு என்னது? அல அல் தரீக். சரியா? அப்போ ஆம்ஸ் ஷுஃப்திக் அல அல் தரீக். சரியா? அல ஆன் அல் தரீக் தி ரோட். சரியா? அப்போ சேர்த்து சொல்லும்போது ஆம்ஸ் ஷுஃப்திக் அல அல் தரீக், எஸ்டர்டே ஐ சா யூ ஆன் தி ரோட், கல் மேனே ஆப்கு சடக் பர் தேக்கா, நேற்று உன்னை ரோட்டில் பார்த்தேன். கரெக்டாக வருது மீனிங். சரியா? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறத நினச்சிக்கோங்க. என்னென்னா, நீ சாப்பிட்டியான்னு கேட்குறோம். எப்படி கேட்போம்? நீ சாப்பிட்டியா? டிட் யூ ஈட்? आपने खाना खाया क्या? आपने खाना खाया क्या? நீ சாப்பிட்டியா? டிட் யூ ஈட்? இதுக்கு என்ன அரபி? ஹல் அக்கல்த், ஹல் அக்கல்த். சரியா? ஹல் அக்கல்த். அதான் அக்கல்த்துன்னு சொன்னால் டிட் யூ ஈட். சரியா? யூ ஏட் தான் அக்கல்த், அக்கல்த் யூ ஏட். சரியா? அப்போ இதில் ஹல் அக்கல்த்துன்னு சொன்னால் டிட் யூ ஈட். சரியா? அதான் பாஸ்ட் டென்ஸை போட்டு நம்ம டிட் யூ ஈட்னு சொல்கிறோம். आपने खाना खाया क्या, நீ சாப்பிட்டியா? சரியா? அடுத்தால என்ன கேட்குறோன்னா, எப்போ சாப்பிட்ட? சரியா? when did you eat? आपने कब खाया? சரியா? आपने कब खाया? சரியா? आपने कब खाया, when did you eat? நீ எப்போ சாப்பிட்ட? சரியா? இதுக்கு என்ன அரபி? மித்த கல்த், மித்த கல்த், மித்த அக்கல்த், மித்த வென் அக்கல்த் யூ ஈட். அதான் டிட் யூ ஈட். சரியா? அப்போ மித்த அக்கல்த்துன்னு சொன்னோன்னா வென் டிட் யூ ஈட், आपने कब खाया. ஓகே? நீ எப்போ சாப்பிட்ட? ஓகே. சரி, அடுத்தால வாங்க. அடுத்தால என்னென்னா, ஒரு பையனை பார்த்து நம்ம கேட்குறோம், இந்த பையனை உனக்கு தெரியுமான்னு கேட்குறோம். இந்த பையனை உனக்கு தெரியுமா? அது எப்படி கேட்குறது அரபிக்கில்? இந்த பையனை உனக்கு தெரியுமா? இதுக்கு என்ன அரபி? ஹல் தாரஃப் ஹாதால் வலத், ஹல் தாரஃப் ஹாதால் வலத். இப்போ தாரஃப் ஹாதால் வலத்னா யூ நோ திஸ் பாய். ஹல் தாரஃப்னா டூ யூ நோ. அது கொஸ்டினாக மாற்று. அந்த ஹல்லு தான் அதை கொஸ்டினாக மாற்றுறது. சரியா? அப்போ ஹல் தாரஃப் ஹாதா அல் வலத், ஹல் தாரஃப் ஹாதா அல் வலத், ஹல் தாரஃப் டூ யூ நோ ஹாதா திஸ் அல் வலத் தி பாய். அப்போ சேர் சொல்லும்போது டூ யூ நோ திஸ் பாய், தும் ஏ லடுக்காவுக்கு ஜான்தா கியா, இந்த பையனை உனக்கு தெரியுமா? சரி, அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ஆமாம் ஆனால் ரொம்ப தெரியாது. ஆமாம் ஆனால் ரொம்ப தெரியாது. எஸ் பட் நோ மோர், எஸ் பட் நோ மோர். சரியா? ஆமாம் ஆனால் ரொம்ப தெரியாது. हाँ लेकिन ज़्यादा नहीं, हाँ लेकिन ज़्यादा नहीं. எஸ் பட் நோ மோர். ஆமாம் ஆனால் ரொம்ப தெரியாது. அதுக்கு என்ன அரபி? நாம் லேக்கின் மாஃபி ஜியாதா. நாம்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அடுத்தால லேக்கின் மாஃபி ஜியாதா. நாம் எஸ், லேக்கின் பட், மாஃபி ஜியாதானா நோ மோர். சரியா? அப்போ சேர்த்து சொல்லும்போது நாம் லேக்கின் மாஃபி ஜியாதா. சரியா? நாம் லேக்கின் மாஃபி ஜியாதா, எஸ் பட் நோ மோர், हाँ லேக்கின் ஜியாதா நெகி. ஆமாம் ஆனால் ரொம்ப தெரியாது. சரியா? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு கேட்குறோம். சரியா? உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? வாட் யூ வாண்ட் டு ஈட்? आपको खाने के लिए क्या चाहिए? आपको खाने के लिए क्या चाहिए? வாட் யூ வாண்ட் டு ஈட். உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க? ஷூ துரீத் அன் தாக்கல், ஷூ துரீத் அன் தாக்கல். சரியா? ஷூ துரீத், வாட் டு யூ வாண்ட். துரீத்னு சொன்னால் யூ வாண்ட், ஷூ துரீத்னு சொன்னால் வாட் டு யூ வாண்ட், அண்ட் டு தாக்கல் ஈட். சரியா? அப்போ சேர் சொல்லும்போது வாட் யூ வாண்ட் டு ஈட், ஷூ துரீத் அன் தாக்கல், ஷூ துரீத் அன் தாக்கல், வாட் யூ வாண்ட் டு ஈட், आपको खाने के लिए क्या चाहिए. சாப்பிட்றதுக்கு உனக்கு என்ன வேணும். சரியா? சரி, இதே நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி கேட்குறோம்னா, உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா? உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா? डू यू वांट एनीथिंग टू ईट, डू यू वांट एनीथिंग टू ईट, आपको खाने के लिए कुछ चाहिए क्या, आपको खाने के लिए कुछ चाहिए क्या. உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா? இது எப்படி அரபிக்கில் கேட்குறது? ஹல் துரீத் ஐஷை அன் தாக்கல், ஹல் துரீத் அல் ஷை ஐஷை அன் தாக்கல். சரியா? ஹல் துரீத் ஐஷை அன் தாக்கல்,
ஹல்லு துரித் டு யூ வாண்ட் ஐஷை எனி थिंग अन ताकल टू ईट சரியா अब क्या जन्म डू यू वांट एनीथिंग टू ईट आपको खाने के लिए कुछ चाहिए क्या हल्लु तुरित अन ஐஷை अन ताकल கரெக்டாக மீனிங் கரெக்டாக வரும் அடுத்த சென்டென்ஸ் வாங்க அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா நான் ஒரு டாக்டர்னு சொல்லணும் எப்படி சொல்கிறது நான் ஒரு டாக்டர் ஐ एम ए डॉक्टर मैं एक डॉक्टर हूँ मैं एक डॉक्टर हूँ நான் ஒரு டாக்டர் ஐ एम ए डॉक्टर இது எப்படி அரை சொல்கிறது ஆனா தபைப் சரியா ஆனா தபைப் ஆனா ஐ தபைப் டாக்டர் அப்போ சே சொல்லும்போது ஐ ஆம் ஏ டாக்டர்னு சொல்லணும் சரி ஐ டாக்டர்னு தான் வரும் மீனிங் அரபிப்படி பார்த்தா நம்ம வந்து ஒரு ஆம் ஒரு ஏ சேர்த்துக்கணும் ஐ एम ए டாக்டர் புரிஞ்சுதா அப்போ நான் ஒரு டாக்டர் மே एक डॉक्टर हूँ मैं डॉक्टर हूँனு சொல்லுங்கள் मैं डॉक्टर हूँ आई एम ए डॉक्टर நான் ஒரு டாக்டர் ஆனால் தபைப் சரி இதே நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறோம் என்ன தெரியுமா ஐ எம் ஏ டென்டிஸ்ட்னு சொல்லணும் நான் ஒரு பல் டாக்டர்னு சொல்லணும் இது எப்படி என்ன சொல்லணும் அப்போ டென்டிஸ்ட்டுக்கு பல் டாக்டருக்கு அந்த டென்டிஸ்ட்டாக தான் இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் எப்படி கொண்டு வரோம் பாருங்கள் ஆனால் தபைப் ஓகே தான் அதுக்கு அடுத்தால அந்த டென்டிஸ்ட்டுக்கு ஒரு வேர்டு இருக்குது அல் எஸ் நான் சரியா அல் எஸ் நான் அல் எஸ் நான் சரியா அல் எஸ் நான் அப்போ ஆனால் தபைப் அல் எஸ் நான் आना तबैब अल इस्नान आई बी डेंटिस्ट मैं तांग का डॉक्टर हूँ ना ஒரு பல் டாக்டர் சரியா நான் ஒரு பல் டாக்டர் आई एम ए डेंटिस्ट ना मैं एक दांत का डॉक्टर हूँ சரியா आना तबैब अल इस्नान आना तबैब अल इस्नान சரியா அடுத்த சென்டென்ஸ் வாங்க அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா எனக்கு இந்தியன் சாப்பாடு பிடிக்கும்னு சொல்லணும் எப்படி சொல்லுவீங்க அரபிக்கில் எனக்கு இந்தியன் சாப்பாடு பிடிக்கும் ஐ லைக் इंडियन फूड मुझे इंडियन खाना पसंद है मुझे इंडियन खाना पसंद है आई लाइक इंडियन फूड எனக்கு இந்தியன் சாப்பாடு பிடிக்கும் இதுக்கு என்ன அரபி ஆஹப் அல் தாம் அல் ஹிந்தி சரி ஆஹப் அல் தாம் அல் ஹிந்தி ஆஹப் ஐ லைக் அல் தாம் ஃபுட் அல் ஹிந்தி இந்தியன் சரி அப்போ சேர் சொல்லும்போது அஹப் அதான் அஹப் ஐ லைக் அல் தாம் ஃபுட் அல் ஹிந்தி இந்தியன் அப்போ சேர் சொல்லும்போது ஐ லைக் இந்தியன் ஃபுட் मुझे इंडियन खाना पसंद है எனக்கு இந்தியன் சாப்பாடு பிடிக்கும் சரியா அடுத்தது நம்ம என்ன கேட்குறோம்னா உனக்கு இந்தியன் சாப்பாடு பிடிக்குமா உனக்கு இந்தியன் சாப்பாடு பிடிக்குமான்னு கேட்குறோம் முதல்ல நம்ம கேட்டது எனக்கு இந்தியன் சாப்பாடு பிடிக்கும்னு சொன்னோம் இப்போ நம்ம இன்னொரு ஆள்கிட்ட கேட்குறோம் உனக்கு இந்தியன் சாப்பாடு பிடிக்குமா डू यू लाइक इंडियन फूड तुम्हें इंडियन खाना पसंद है तुम्हें इंडियन खाना पसंद है உனக்கு இந்தியன் சாப்பாடு பிடிக்குமா डू यू लाइक इंडियन फूड இது எப்படி அரபிக்கில் கேட்குறோம் ஹல் தஹப் அல் தாமல் ஹிந்தி ஹல் அதில் வந்து நம்ம அகப்புன்னு போட்டோம் இதில் தகப் என்னன்னா யூ லைக் அதான் இன்னொரு ஆள்கிட்ட நம்ம கேட்குறோம் சரியா அப்போ ஹல்லு தகப்புனா டூ யூ லைக் அது தாமல் ஹிந்தினா அதே தான் இந்தியன் ஃபுட் அப்போ சேர் சொல்லும்போது டூ யூ லைக் இந்தியன் ஃபுட் உனக்கு இந்தியன் சாப்பாடு பிடிக்குமா துமே இந்தியன் கானா பசந்த் வைக்கியா ஓகே சரி ஓகே இன்றைக்கி இவ்வளோ போதும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சரியா மாசலாம்